அப்புறம்னா டேல்ஸ் ஃப்ரம் ஓவிட். இது வந்து ஓவிடோட டேல்ஸ் எல்லாம் நமக்கு லாட்டின்ல இருந்திருக்கும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி டெட் ஹியூக்ஸ் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து யூஜிக்கு வந்து 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நம்ம இதில் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் பார்ப்போம். க்ரியேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்ப்போம். மீதி 3 நெக்ஸ்ட் உள்ள வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை டீல் பண்ண போகிறோம். மீதி உள்ள பார்ட்டை அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த செலெக்ஷன் ஃப்ரம் டேல்ஸ் ஆஃப் ஓவிட்ல நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டீல் பண்ண போகிறோம்னா கிரியேஷன், 4 ஏஜஸ், ஃப்ளட், லைகான், இந்த 4 திங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீல் பண்ண போகிறோம். And the rape of Proserpina, birth of Hercules, Echo and Narcissus, Pyramus and Thisbe. இது மூணுத்தையும் செப்பரேட் வீடியோஸில் டீல் பண்ணியிருப்பேன். எல்லாமே செப்பரேட்டாக டீல் பண்ணியிருப்பேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி பார்க்கலாம். ஓவிடோட ஒர்க்கை தான் யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான்னு சொன்னால் டெட் ஹியூக்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணல, அவரோட ஃபேவரட் பார்ட்ஸை மட்டும் எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு டெட் ஹியூக்ஸ். ஸோ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவிடோட டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஓவிடோட டைம் பீரியட் 43 BC to 17 or 18 AD. அண்ட் இவங்க வந்து ரோமன் போயட். எந்த டைம் இருந்திருக்காங்கன்னா எம்பரர் அகஸ்டஸ் ரூலோட இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபியூ ஒர்க்ஸ் என்னன்னா மெட்டமார்ஃபோசஸ், ஹெராய்ட்ஸ், ஆர்ஸ் அமட்டோரியா. இந்த மெட்டமார்ஃபோசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பற்றி தான் நம்ம டீல் பண்ணுவோம். அண்ட் ஓவிட் எதுக்காக ரொம்ப ஃபேமஸ்னா மித்தை பற்றி, லவ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் பற்றி எழுதுறது இதெல்லாம் ஓவிட் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஓவிடை வந்து எக்ஸைல் பண்ணியிருப்பாங்க அவரோட டைம் பீரியடில். யாரை எக்ஸைல் பண்ணியிருக்காருன்னா அகஸ்டஸ், எம்பரர் அகஸ்டஸ் தான் எக்ஸைல் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பிளாக் சீக்கு. ரீசன் என்னன்னு தெரியல, ஸோ அன்னோன். டெட் ஹியூக்ஸை பற்றி லேர்ன் பண்ணணும்னா தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவே போடலாம். ஹீஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரைட்டர். பட் நம்ம இந்த ஒர்க்கை டீல் பண்ணுறதுனால இவரை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான திங்ஸை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஹி வாஸ் பார்ன் இன் 1930. எப்போ டிமைஸ் ஆகிருக்காங்கன்னா 1998. இங்கிலீஷ் போயட் அண்ட் போயட் லாரெட்டாவும் இருந்திருக்காங்க. போயட் லாரெட்டா எப்போனா 1984 to 1998 இந்த டைமில் தான் போயட் லாரெட்டா இருந்திருக்காங்க. அவங்களோட டெத் எப்போன்னு பார்த்தா 1998. அந்த டைமில் தான் இவங்களோட போயட் லாரெட்ஷிப் முடியுது. அதாவது அவங்க இறந்ததுனால அவங்க போயட் லாரெட்ஷிப் எண்ட் ஆகுது. அண்ட் இவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப டீப், எமோஷ்னல், ஆஃபன் டார்க் போயம்ஸ், எல்லாமே மித், நேச்சர் இதை பற்றி டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களோட ஒய்ஃப் நேம் சில்வியா பிளாத். டெட் ஹியூக்ஸோட ஒய்ஃப் வந்து சில்வியா பிளாத். சில்வியா பிளாத் இஸ் அ ஃபேமஸ் போயட், கன்ஃபெஷனல் போயட். இவங்களோட ஒர்க்ஸை பற்றியும் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அண்ட் இவரோட ஒர்க் அந்த டேல்ஸ் ஃப்ரம் ஓவிட் இருக்குல்ல, டெட் ஹியூக்ஸோட டேல்ஸ் ஃப்ரம் ஓவிட் வந்து அதோட பவர்ஃபுல் லாங்குவேஜ் அண்ட் இன்டென்ஸ் எமோஷனல்ஸ்க்காக செலிப்ரேட் பண்ணப்படுது. டேல்ஸ் ஃப்ரம் ஓவிட் அப்படிங்கிறது இவரோட ஒர்க். பட் இது வந்து டிரான்ஸ்லேட்டட் ஒர்க். இந்த ஒரிஜினல் ரைட்டர் யாருன்னா ஓவிட். ஓவிடோட ஒர்க் தான் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓவிட் இந்த புக்கை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இதோட ஆத்தர் வந்து ஒரிஜினலாக ஓவிட். ஓவிட் வந்து ஒரு ரோமன் போயட். இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அடாப்ட் பண்ணது யாருன்னா டெட் ஹியூக்ஸ். டெட் ஹியூக்ஸ் வந்து போயட் லாரெட்டாக இருந்திருப்பாரு. டெட் ஹியூக்ஸ் பார்ன் ஆனது 1930, டிமைஸ் ஆனது 1998. 1998 தான் அவரோட போயட் லாரெட்ஷிப் எண்ட் ஆயிருக்கும். அண்ட் இவரோட ஒரிஜினல் ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா மெட்டமார்ஃபோசஸ். யாரோடது? இந்த ஓவிடோட ஒரிஜினல் ஒர்க் மெட்டமார்ஃபோசஸ். அது எப்போ ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்கன்னா 8 AD கிட்ட. அதில் வந்து 250 மித்ஸ் இருக்கும். அந்த 250 மித்ஸை தான் நம்ம டெட் ஹியூக்ஸ் வந்து அந்த ஒர்க், அதை மெட்டமார்ஃபோசஸ் தான் அடாப்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 24 இவரோட ஃபேவரட் ஸ்டோரிஸை செலக்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டேல்ஸ் ஃப்ரம் ஓவிட் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 1997. அதாவது அவர் டிமைஸ் ஆகுறதுக்கு 1 இயர் முன்னாடி. டெட் ஹியூக்ஸ் இப்போ டிமைஸ் ஆனார் 1998. ஸோ 1997 இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1998 தான் டெட் ஹியூக்ஸோட போயட் லாரெட்ஷிப் எண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட தீம்ஸ் என்னன்னா
மெட்டமார்போசிஸ். இதுதான் அதோட இம்பார்ட்டன்டான தீம். மெட்டமார்போசிஸ்னா என்னன்னு அர்த்தம்னா சேஞ்ச். ஓவிடோட ஒரிஜினல் ஒர்க் என்னன்னு பார்த்தா மெட்டமார்போசிஸ். அதை தான் இவர் என்னன்னு அதில் உள்ள 250 மித்ஸை தான் எடுத்து அதில் உள்ளத 250 மித்ஸை தான் அதில் ஃபேவரட்டாக 24 செலக்ட் பண்ணி நமக்கு தந்திருக்காரு, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் தீம் என்னன்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பீப்புள் வந்து ட்ரீஸாக மாறிடுவாங்க. பேர்ட்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்ச் இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து ஹியூமன் வந்து ஃப்ளவர்ஸாக மாறுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த சேஞ்சஸ் இருக்கலாம், இந்த இதெல்லாமே ஒரு தீம். ஓகேயா? இந்த மாதிரி ஒர்க்ஸ்ல இந்த மாதிரி ஓவி டீல் பண்ணியிருப்பாரு. இதுல எதுல டீல் பண்ணியிருக்காங்க? ஓவிடோட ஸ்டோரிஸ்ல இந்த மாதிரி சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்ச் எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பீப்புள் வந்து ட்ரீஸாக மாறுதாங்கன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாஃப்னே அப்படின்னு ஒரு கேரக்டர் ஓவிடோட ஸ்டோரிஸில் வந்து டாஃப்னே அவங்க வந்து லாரல் ட்ரீயாக மாறிடுவாங்க. அண்டு ஸ்டார்ஸ், சம் லவ்வர்ஸ் வந்து கடைசியில் இறந்து போனதுக்கப்புறம் ஸ்டார்ஸாக மாறிடுவாங்க. அண்ட் ஃப்ளவர்ஸ், நார்சிசஸ் ஸ்டோரி நம்ம பின்னாடி டீல் பண்ணுவோம். அந்த நார்சிசஸ் இருக்கும், அந்த அவனும் இறந்ததுக்கப்புறம் என்னவா மாறுவான்னா ஃப்ளவர்ஸாக மாறுவான். இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கல. இந்த சேஞ்சஸ் எதுக்கு நடக்குனா ஸ்டோரியில் இது வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு. அட்டாக்கர்ஸ் வந்து இப்போ நம்ம துரத்திட்டு வாங்குறாங்கன்னா நம்ம அதை எஸ்கேப் ஆகுறதுக்கு எதாவது பண்ணுவோம்ல. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வந்து அட்டாக்கர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா அட்டாக்கர்ஸ்க்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இப்போ திடீர்னு ஒரு பீப்புள் வந்து ட்ரீயா மாறிட்டானா அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி அட்டாக்கர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி சேஞ்சஸ் இன்னொரு விஷயம் எதனால நடக்கும்னா பனிஷ்மெண்ட் பை காட். காட் பனிஷ்மெண்ட் பண்றதுனாலயும் இப்படி நடக்கும். ஸோ அந்த சேஞ்சஸை வந்து காட் பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. நீ வந்து இனிமே ட்ரீயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட் வந்து இவங்களை ஹியூமனை வந்து இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க. அவங்க பண்ண தப்புக்காக அப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க. ஸோ இதுதான் இந்த சேஞ்சஸை பற்றி தான் ஓவிட் ஸ்டோரிஸ் வந்து மேக்ஸிமம் டீல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேஞ்சஸ் எதுக்காக நடக்குன்னா, இந்த சேஞ்சஸ் வந்து லீட் டு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் நான் ஸ்லைடில் மேலே ஸ்பிரிச்சுவல் தான் அப்படி கிறுக்கி வச்சிருக்கேன். ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சேஞ்ச் எதுக்கு லீட் பண்ணுது? ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு லீட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த தீம்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா லவ். அது வந்து ஆஃபன் வந்து ட்ராஜிக்காக தான் இருக்கும், இல்லைன்னா அப்சசிவ் லவ்வாக இருக்கும், இல்லை வயலண்ட் லவ்வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லவ்வை பற்றி டீல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே டீப் எமோஷன்ஸ், இந்த டிசையர், கிரீஃப், ப்ரைடு, அதெல்லாம் பனிஷ்மெண்ட், இதை பற்றி டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மேஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு லீட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நார்சிசஸ் இருக்கான்ல, அவன் வந்து ரொம்ப ப்ரைடு உண்டு, நான் தான் அழகு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரு பிடிச்சவன். அந்த நார்சிசஸ்க்கு கடவுள் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் ரிவரை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ரிவரில் அவனோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கிட்டே அவனால அதுக்கப்புறம் அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு அவனால திரும்பவே முடியாது. அப்படியே அட்ராக்ட் ஆயிடுவான் அவன் ரிஃப்ளெக்ஷனை பார்த்து. அவனே வந்து காட் அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட். ஸோ அங்கேயே அவனோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டே ரொம்ப நாள் இருந்து அப்படியே செத்து போயிட்டான். ஸோ அதுதான் அந்த பனிஷ்மெண்ட், அவங்களோட ப்ரைடுக்காக அந்த கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட். அது வந்து இது ஒரு மேஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு லீட் பண்ணுதில்ல. ஸோ இந்த மாதிரி இதை பற்றி டீல் பண்ணுறதா தான் ஒர்க்ஸ் இருக்கும். எதை பற்றி டீல் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிகினிங் ஆஃப் த வேர்ல்டு வந்து ஒரு கயாஸாக இருந்துச்சாம். அதாவது எதுவுமே ஒரு ஆர்டராகவே இல்லை, எல்லாமே ஜம்பிளாக இருந்துச்சாம். எர்த்து, ஏரு, ஃபயரு, வாட்டர் எல்லாமே ஜம்பிளாக இருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே ஒரு கயாஸாக இருந்திருக்கு. அதாவது பிகினிங் ஆஃப் த வேர்ல்டில் இந்த கயாஸ் வந்து நமக்கு பிப்ளிக்கல் ஸ்டோரியை கம்பேர் பண்ணச்சோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பிப்ளிக்கல் ஸ்டோரியில் காட் வந்து முதல் நாள் இதை படித்தாங்க, 2வது நாள் இதை படித்தாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஓவிடோட ஒர்க்கில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. மேபி இது வேற மெத், வேற ஏரியாவில் உள்ளதில்ல. ஸோ அவங்களோட பிலீஃப் வேற மாதிரி தானே இருந்திருக்கும். ஸோ நம்ம சைடு இப்படி இருக்குன்னா அவங்க இதில் ஓவிட் இப்படி சொல்லியிருக்காங்க. அதை நமக்கு டெட்யூக்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இந்த பிகினிங் ஆஃப் த பிகினிங்ல வேர்ல்டு வந்து ஒரு கயாஸாக இருந்துச்சு, யூனிவர்ஸ். கடைசியில் காட் வந்து ஸ்லோவாக எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க தனித்தனியாக. லைட் ஃப்ரம் டார்க், ஸ்கை ஃப்ரம் லேர்ன்ட், வாட்டர் ஃப்ரம் எர்த் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி ஆர்டர் இஸ் கிரியேட்டட், ஒரு ஆர்டராக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் சீஸ், ஸ்டார்ஸ், மவுண்டெயின்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபைனலி ஹியூமன்ஸை படைச்சிருப்பாங்க. அண்ட் ஹியூமன்ஸை வந்து காடோட இமேஜில் அப்படியே படைச்சிருப்பாங்க. அண்ட் ஹியூமன்ஸ்க்கு வந்து ரீசன் கொடுத்துருப்பாங்க. ரீசன்னா டிசிஷன் எடுக்கிற அந்த எபிலிட்டி, திங்க் பண்ணுற எபிலிட்டி, அதை தான் நம்ம ரீசன் சொல்கிறோம். ஹியூமன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, நெக்ஸ்ட் பார்ட் போனால்
ஃபோர் ஏஜஸ் ஆஃப் மேன்ல எதை பற்றி டீல் பண்ணியிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைடட் இன்டூ 4 ஏஜஸ். மேன்கைண்டோட ஹிஸ்ட்ரி தான் டிவைடட் இன்டூ 4 ஏஜஸ். ஆனால் எல்லாமே ரொம்ப வேர்ஸாக இருக்கும், ஒன்றை விட ஒன்று ரொம்ப வேர்ஸாக இருக்கும். எதுவுமே ரொம்பலாம் டெவலப் ஆகலை, வேர்ஸ் தான் ஆயிருக்கு. அண்ட் இந்த 4 ஏஜஸ் என்னன்னா கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ். கோல்டன் ஏஜ்ல பெர்ஃபெக்ட் பீஸ் இருந்துச்சு. எந்த லாவும் கிடையாது, பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. பீப்புளெலாம் ரொம்ப ஃப்ரீயாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒர்க்கே பண்ணாண்டா, ஏன்னா ஃபுட்டு வந்து எர்த்து கொடுத்துரும்ல. ஸோ ஃபார்மிங் கூட பண்ணாண்டா. எர்த்தில் கிடைக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த ஃபுட்டை வச்சு இவங்க சர்வை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பீஸ் இருந்துச்சு, எந்த தப்பும் நடக்காது அப்படி இருந்துச்சு. சில்வர் ஏஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா சீசன்ஸ் ஆர் கிரியேட்டட். பீப்புள் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த சீசன்ல இதை ஃபார்ம் பண்ணோம் அப்படிலாம் உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃப் பிகேம் ஹார்டர், வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்ண ஆரம்பிச்சாலே லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிரான்ஸ் ஏஜ்ல என்ன நடக்குன்னா பீப்புள் பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் அக்ரெசிவ். ரொம்ப வயலண்டா மாறிட்டாங்க பீப்புள் எல்லாம். வார் தொடங்குது, இது எங்களோட இடம், அது உங்களோட இடம்னு சொல்லி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வந்து வார் தொடங்க ஆரம்பிச்சுட்டு. அண்ட் பீப்புள் வந்து ஆனா காடை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அதுல என்ன சேஞ்சும் இல்லை, காடை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. பட் வந்து அவங்க வந்து அக்ரெசிவா இருக்காங்க. அக்ரெசிவ்னா வயலண்டா அந்த மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அயன் ஏஜ். அயன் ஏஜ்ல என்ன நடக்குன்னா அது வந்து அவங்களோட வேர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம். அது வந்து ஃபுல் ஆஃப் கிரீடு, வயலன்ஸ், பீட்ரயல், லைஸ். அது வந்து வேர்ஸ்ட் டைம். மக்கள் வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா, துரோகம் பண்றவங்களா, பொய் சொல்றவங்களா மாறிட்டாங்க. அண்ட் எர்த் வந்து எதுக்காக இது பண்றாங்க, தோன்றாங்க, கோல்டுக்காக, அயனுக்காக, இது எல்லாத்துக்காகவுமே அவங்களுக்கு ரொம்ப கிரீடு வந்துட்டு அதை பத்தி இதுல டீல் பண்ணியிருக்காங்க. ஆனா அயன் ஏஜ்ல இன்னொன்னு என்ன நடக்குன்னா ஃபேமிலிஸ்குள்ள ட்ரஸ்டே இல்லை, ஃபேமிலிஸ் பிரேக் ட்ரஸ்ட். அதுக்கப்புறம் ஈவில், எல்லா இடத்துலயும் கெட்ட எண்ணங்கள், ஈவில் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த காட் வந்து ஆங்கர், ரொம்ப கோவப்படுதாங்க. ஹியூமன் என்ன இவ்வளவு விக்கெட்டா மாறிட்டாங்க அப்படின்னு காட் ரொம்பவே ஆங்கிரி ஆயிட்டாங்க. இப்போ வந்து லைக்கான் பற்றி அதில் உள்ளதை டீல் பண்ணலாம். லைக்கானில் எப்படின்னா ஜூபிட்டரை பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஜூபிட்டரை வந்து ஜிஎஸ்னு சொல்லுவாங்க. ஜூபிட்டருங்கிற நேம் வந்து ரோமன் மித்தாலஜியில் யூஸ் பண்ணுவாங்க. ஜிஎஸ் அப்படிங்கிறது கிரீக் மித்தாலஜியில் யூஸ் பண்ணுற நேம். அண்ட் நம்ம பார்த்தோம் ஓவிட் வந்து ரோமன் போயிட் தானே, ஸோ ரோமன் மித்தாலஜி நேமை தான் யூஸ் பண்ணியிருப்பார் ஜூபிட்டர். பட் ஜூபிட்டர்னாலும் ஒருத்தர் தான், ஜிஎஸ்னாலும் ஒருத்தர் தான். ஏன்னா ரெண்டு பேருமே காட் ஆஃப் தி ஸ்கை அண்ட் தண்டர். ஸோ இங்கே ஜூபிட்டர்னுமோ கிரீக் மித்தாலஜியில் ஜிஎஸ்ன்னுமோ, அவ்வளோதான். அண்ட் ஜூபிட்டர் வந்து எர்த்துக்கு வராரு. எதுக்குன்னா ஹியூமன்ஸோட பிஹேவியரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ இந்த கிங் லைக்கான் ஆஃப் ஆர்கேடியா, இந்த லைக்கான் வந்து ஒரு கிங் ஆஃப் ஆர்கேடியா. இவர் வந்து காடை மார்க் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து இவருக்கு வந்து ஜூபிட்டரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா லைக்கான் வந்து கிங் லைக்கான் வந்து ஒரு ஹாஸ்டேஜை கில் பண்ணியிருந்தார். ஏன்னா கிங் இல்லை, யார் என்ன கேட்பா, ஒரு ஹாஸ்டேஜை கில் பண்ணியாச்சு. அவனை கொண்டு அந்த ஃபுட்டை வந்து ஃப்ளெஷ்ஷாக அந்த ஃப்ளெஷ்ஷை வந்து ஃபுட்டாக சர்வ் பண்ணுறாங்க. யாருக்குன்னா காடுக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய தப்பு. ஜூபிட்டரும் அது தெரியாதுல்ல ஜூபிட்டருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா இந்த ஜூபிட்டர் இருக்கார்ல, ஜூபிட்டர் வந்து ரொம்ப ஹாரிஃபை ஆயிட்டாரு. ஸோ என்ன பண்றாருன்னா லைக்கான் பேலஸை வந்து லைட்னிங்கால டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ஒரு பெரிய இடி விழுது, அந்த லைக்கானோட பேலஸே டிஸ்ட்ராய் ஆயிட்டு. இது வந்து பனிஷ்மெண்ட். காட் வந்து இப்போ இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. ஸோ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்காருன்னு பாருங்களேன். இவனை வந்து உல்ஃபா மாத்திட்டாரு. யார, லைக்கான, கிங் லைக்கான உல்ஃபா மாத்திட்டாரு. இதுல வந்து நம்ம என்ன பார்க்கலாம், மெட்டமார்போசிஸ், அந்த சேஞ்சை பார்க்கலாம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இந்த சேஞ்ச் எதுக்காக வந்திருக்கு, பனிஷ்மெண்ட். இது ஒரு பனிஷ்மெண்ட் தானே. ஸோ அந்த உல்ஃபா எதுக்கு மாத்திருக்காருன்னா அந்த லைக்கானோட சேவேஜ் நேச்சர், அந்த தேர்ஸ்ட் ஃபார் பிளட், அந்த பிளட் வேணுங்கிற அந்த தேர்ஸ்ட், அந்த சேவேஜ் நேச்சர், அந்த மிருகத்தனம், அந்த ரேஜ், அந்த கோவம் எல்லாமே இந்த உல்ஃபா மாறினதுனால அவரோட அந்த குணங்கள் அப்படியே இருக்கான். ஆனா மனுஷனா இருந்து இப்ப மிருகமா மாறிட்டாரு. அவ்வளவுதான், உருவம் மட்டும் மாறி இருக்கு அப்படின்னு. அதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பனிஷ்மெண்ட் வந்து சிம்பிள் ஆஃப் வைல்டு அந்த லைக்கான் வந்து எதுக்காக உல்ஃபா மாத்திருக்காங்கன்னா சிம்பிள் ஆஃப் வைல்டு இன்ஹியூமன் ஈவில். யாரு, லைக்கான் வந்து வைல்டு அண்ட் இன்ஹியூமன் ஈவில்னோடனே உல்ஃபா மாத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இதில் டீல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த ஃப்ளட்.
அதாவது ஃப்ளட் வந்து என்னன்னா லைகான்ஸோட கிரைம்க்கு அப்புறம் ஜூபிட்டர் என்ன பண்றாருன்னா அந்த ஹியூமனிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிடணும். ஏன்னா ஹியூமனிட்டியை ஹியூமன்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக தான் அவர் எர்த்துக்கே வந்தாரு. ஸோ அங்க இப்படி ஒரு ஹாரிஃபையான விஷயம், ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதனால கோபத்துல அவர் வந்து எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஹியூமனிட்டியை டிஸ்ட்ராய் பண்றதுக்காக ஒரு ஃப்ளட் இது பண்றாரு. கடவுள் வந்து ஃப்ளட்டை கொடுத்துருக்காரு. இப்போ ஃப்ளட் வருது அண்ட் ஃப்ளட் வந்து எல்லா இடத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுது. ஃப்ளட் வந்து எவ்வளோ கஷ்டப்படணும். நம்ம இப்போ இங்கே இந்த டைம் நிறைய ஃப்ளட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ பீப்புளெலாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த டைமும் நிறைய இது மவுண்டெயின்ஸ் எல்லாம் சப்மர்ஜ் ஆகிட்டு நிறைய இடங்கள் முழுகிட்டு நிறைய இடம் காணாமல் போயிட்டு சிட்டிஸ் டிஸப்பியர். ஸோ 2 ஜோடி மட்டும் தான் தப்பிக்காங்க. ஒரே ஒரு ஜோடி மட்டும் தப்பிக்காங்க. அந்த ஒரு ஜோடி யாருன்னா டியூக்கலியான் அண்ட் பெர்ஹா அப்படிங்கிற அந்த 2 ஜோடி மட்டும் தான் தப்பிக்காங்க. இவங்க வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் கப்பிள். இந்த 2 பேருமே ஒரு கப்பிள், ஃபெய்த்ஃபுல் கப்பிள். அதனால இவங்க வந்து சர்வை பண்றாங்க. இவங்க வந்து ஒரு போட்ல அந்த ஃப்ளட்ல ஃப்ளோட் பண்ணி போயிட்டு இருக்காங்க, மிதந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் ஒரு சேக்ரெட் டெம்பிள்ல போய் ப்ரே பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த காடஸ் தெமிஸ் அப்படின்ட்டு ஒரு காடஸ். இந்த காடஸ் என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ரிடில் கொடுக்காங்க. என்ன ரிடில்னா நீங்க வந்து உங்க அம்மாவோட போன்ஸ் இருக்குல்ல அதை வந்து விட்டுட்டு வரணும் பிஹைண்ட் தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. த்ரோ தி போன்ஸ் ஆஃப் தேர் மதர் பிஹைண்ட். அவங்களுக்கு பின்னாடி அதை த்ரோ பண்ண சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மாவோட போன்ஸை அவங்களுக்கு பின்னாடி த்ரோ பண்ண சொல்லி சொல்லியிருக்கு. இந்த ரிடிலை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த டியூக்கலியனையும் பிறகாவும் இந்த ரிடிலை புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா இந்த மதர் எதை குறிக்கினா மதர் எர்த்தை குறிக்கி, போன்ஸ் எதை குறிக்கினா ஸ்டோன்ஸை குறிக்கி. ஸோ இவங்க ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த மதர் எர்த்தில் த்ரோ பண்ணுறாங்க. அதாவது நம்ம வேர்ல்டில் த்ரோ பண்ணுறாங்க. அந்த போட்டில் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கு. அது அந்த டெம்பிளுக்கு தாண்டி ஃப்ளோட் பண்ணுறாங்க. த்ரோ பண்ணுறாங்க. த்ரோ பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே திருப்பி ஹியூமன்ஸாக மாறுது. ஒரு நியூ மேன்கைண்ட் கிடைக்கி, அதாவது பெட்டர் ஒரு நல்ல பீப்புளெலாம் பார்ன் ஆகுறாங்க. நியூ பெட்டர் ரேஸ் ஆஃப் பீப்புள் இஸ் பார்ன். அதை பற்றி தான் இதில் டீல் பண்ணியிருக்காங்க. அதர் 3 டாபிக்ஸை பற்றி இனிமேல் உள்ள வீடியோஸில் டீல் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சம்மரி கொடுத்துருக்கேன் அண்ட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.